Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories who want so much and more for the child journey. Thank you for being here. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு நாம 8வது அதிகாரம் பார்க்கலாமா? நம்மளோட உணர்வுகள், அதாவது ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை பத்தி தான் கத்துக்க போறோம். ரொம்ப ஜாலியா இருக்கும். சொல்லுங்க திக்கி, இன்னைக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா இல்ல கொஞ்சம் டல்லா இருக்கீங்களா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நாம நம்மளோட ஃபீலிங்ஸை பத்தி தான் இன்னைக்கு அழகா கத்துக்க போறோம். நமக்கு என்ன தோணுது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் அம்மா அப்பா கிட்டயும் சொல்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதை இப்போ நாம இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு கத்துக்கலாமா? வாங்க. ஓகே, இப்போ நாம முக்கியமான ஃபீலிங் வேர்ட்ஸை கத்துக்க போறோம். நான் சொல்ல சொல்ல நீங்களும் என் கூடவே சேர்ந்து சொல்லணும். சரியா? ரெடியா? லெட்ஸ் ஸ்டார்ட். சரி, முதல்ல நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஃபீலிங். நாம ரொம்ப சந்தோஷமா இருந்தா எப்படி சொல்லணும்? ஐ ஆம் ஹாப்பி. இப்போ நீங்க சொல்லுங்க சத்தமா. ஐ ஆம் ஹாப்பி. சூப்பர். சில சமயம் நமக்கு கொஞ்சம் சோகமா இருக்கும் இல்லையா? அப்போ நாம சொல்லலாம் ஐ ஆம் சேட். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஐ ஆம் சேட். யாராவது நம்மளோட பொம்மையை எடுத்துட்டா நமக்கு கோபம் வரும்ல, அப்போ என்ன சொல்லணும்? ஐ ஆம் ஆங்க்ரி. சொல்லுங்க, ஐ ஆம் ஆங்க்ரி. உங்க பர்த்டேக்கு ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் கிடைச்சா எப்படி இருக்கும்? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும்ல? அதுதான் அப்போ சொல்லணும், ஐ ஆம் எக்ஸைட்டட். வாவ், சூப்பரா சொல்றீங்க. இன்னொரு தடவை, ஐ ஆம் எக்ஸைட்டட். நாள் பூரா ஸ்கூல்ல படிச்சுட்டு அப்புறம் விளையாடிட்டு வந்தா நமக்கு ரொம்ப டயர்டா இருக்கும்ல, அப்போ நாம சொல்லணும் ஐ ஆம் டயர்ட். நீங்க சொல்லுங்க, ஐ ஆம் டயர்ட். திடீர்னு லைட் ஆஃப் ஆகி ஒரே இருட்டா இருந்தா கொஞ்சம் பயமா இருக்கும் இல்லையா? அப்போ நாம சொல்லலாம் ஐ ஆம் ஸ்கேர்ட். நீங்க சொல்லுங்க, ஐ ஆம் ஸ்கேர்ட். லஞ்ச் டைம் ஆச்சு, வயிறு பசிக்குதே. அம்மா கிட்ட எப்படி கேப்பீங்க? ஐ ஆம் ஹங்க்ரி. சத்தமா சொல்லுங்க, ஐ ஆம் ஹங்க்ரி. நல்லா ஓடி ஆடி விளையாண்டதும் ஒரே தாகமா இருக்குமே, அப்போ நாம என்ன சொல்லணும்? ஐ ஆம் thirsty. இப்போ உங்க டர்ன். ஐ ஆம் thirsty. திடீர்னு உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுத்தா எப்படி இருக்கும்? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இல்ல? அப்போ சொல்லுங்க, ஐ ஆம் சர்ப்ரைஸ்ட். ரொம்ப அழகா சொல்றீங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க, ஐ ஆம் சர்ப்ரைஸ்ட். நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுக்கிட்டே ஜாலியா டிராயிங் பண்ணும்போது மனசு ரொம்ப அமைதியா இருக்கும். அப்போ நம்ம ஃபீல் பண்றது தான் ஐ ஆம் காம். நீங்க சொல்லுங்க, ஐ ஆம் காம். வாவ், சூப்பரா 10 வார்த்தைகள் கத்துக்கிட்டீங்க. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 ஸ்பெஷல் சென்டென்ஸ் கத்துக்கலாமா? இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெடியா? இப்போ நீங்க எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையோட இல்ல சொல்லலாம், I can talk about my feelings in English. என் கூடவே சொல்லுங்க, I can talk about my feelings in English. ஆமா, இனிமே உங்களால உங்க ஃபீலிங்ஸை இங்கிலீஷ்ல சூப்பரா சொல்ல முடியும். கடைசியா ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதை எப்பவுமே மறக்காதீங்க. மை ஃபீலிங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஆமா குட்டீஸ், உங்க ஒவ்வொருத்தரோட ஃபீலிங்ஸும் ரொம்ப முக்கியம். வாங்க இதெல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், மை ஃபீலிங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். பிரமாதம். இப்போ ஒரு ஃபன் பிராக்டிஸ் டைம். நம்ம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலாமா? ரெடியா? ஓகே, லெட்ஸ் கோ. I am happy, I am sad, I am angry, I am excited, I am tired, I am scared, I am hungry, I am thirsty, I am surprised, I am calm. அப்புறம் அந்த 2 ஸ்பெஷல் சென்டென்ஸ், I can talk about my feelings in English and my feelings are important. வாவ், சூப்பரா சொன்னீங்க எல்லாரும். உங்களுக்கு நீங்களே ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க. அருமை செல்லங்களா, நீங்க எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப சூப்பரா கத்துக்கிட்டீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்டார். இனிமே நீங்க உங்க ஃபீலிங்ஸ் பத்தி யார்கிட்ட வேணும்னாலும் இங்கிலீஷ்ல பேசலாம். நம்மளோட அடுத்த லெசன்ல நாம பிளேசஸ் அரவுண்ட் மீ பத்தி கத்துக்க போறோம். அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி குட்டீஸ், நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பை. See you.